நான் பிறந்த தேதி, நான் பிறந்த மந்த், நான் பிறந்த இயர், என்னோட நட்சத்திரம், இது எல்லாமே ஒன்று சேரி ஏன் ஜாதகம் என்னவோ அதே ஜாதகத்தில் நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அக்யூரேட்டா என்ன மினிட்ஸ் மட்டும்தான் வேற, 4-5 நிமிஷம். அதுலேருந்து தான் இப்போ நீங்கள் அனலைசிங்கும் அடுத்தது கரெக்டான கேள்வி வந்துட்டீங்க. அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் அவருக்கும் ஒரே ஜாதகம் தம்பி. ஏன்னா அவர் கேரளா பக்கம் பிறந்திருக்காரு, நான் சென்னையில் பிறந்திருக்கேன். ஸ்டேட்டு தான் வேலை. அவருக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை பார்க்கும்போது அதில் ஒரு அனலைசிங் பாயிண்ட் கிடைச்சது. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக சொன்னோம்னா, எனக்கு 4ல் கேது. ஜோதிடர்லாம் என்ன சொல்லுவாங்க, 4ல் கேது இருந்ததுன்னா சுகஸ்தானம் கெட்டு போச்சு, அதோட தசாபுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் கெட்டு போச்சு, அம்மா பாதிக்கும்னு சொல்லுவாங்க. சொல்ல நம்ப மாட்டீங்க, அவருக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. எனக்கு சொந்த வீடு இல்லை, ஆனால் அவருக்கு சொந்த வீடு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேறுபாடு இருக்கு. அவர் ஏன் நான் சினிமாவில் இருக்கேன், ஆனால் அவர் இருக்கிறது இது சிவில், எப்படி மாறுபட்டிருக்கு இதெல்லாம் பார்ப்பேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப அனலைசிங் பாயிண்ட், ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசிங்கில் நான் ரொம்ப பார்க்குறது மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஆட்களை சரிப்படுத்துறது. இதில் ரொம்ப டெப்த்தாக போவேன். ஒரு பௌர்ணமி சந்திரனால அனைத்து யோகங்களையும் தீர்க்க முடியும்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனைத்து யோகங்களையும் வர வைக்க முடியும், அனைத்து அவயோகங்களையும் தீர்க்க முடியும், அதாவது சரி கட்ட முடியும். அது அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கும் சின்சியாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்ரத்தை இருந்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு பௌர்ணமி சந்திரன் எல்லாத்தையும் கொடுக்கும். அது என்ன சந்திரன் என்ன மனம், மனநிலை, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்துல மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன். அப்போ அந்த சந்திரன் மூலியமா வரக்கூடிய பௌர்ணமி எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அது மூலியமா நிறைய எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே மனம் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் என்னோட அனலைசிங் படி நான் அதுக்கேற்ற மாதிரி சில ரிச்சுவல்ஸ் பண்ணி இது பண்ணி, அதாவது என்கிட்ட இல்லை, அதுக்கு ஒரு க்ஷேத்திரம் சொல்லி அந்த க்ஷேத்திரத்துக்கு போக வச்சு அவங்க இப்போது அது ஒரு மாதிரி யாராவது செஞ்சு ரொம்ப ஒருபாடு, அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்கு அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அது கண்ணில் கிட்டும். கண்ணில் கிட்டிச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும்.